தாங்க உங்களுடைய லெக்சர். உங்களுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம கிட்ட ரீசெண்டா கேட்ட டெய்லி இன் மை லைஃப் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து எப்படி பார்க்க போறீங்க அப்படின்னா, எப்பயுமே காலையில இருந்து மதியானம் வரைக்கும், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் நீங்க பார்ப்பீங்க. இந்த வாட்டி காலையில இருந்தும் நைட்டு வரைக்கும் நம்மளோட டே இன் மை லைஃப் vlog வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன நடக்க போது எங்களுக்கே தெரில. நாங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம், அதையுமே நாங்கள் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறோம். எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம கூட தான் தூங்குவோம். நைட்டு ஒரு வாரமா நம்ம கூட தான் தூங்கிட்டு இருக்கோம் மோஸ்ட்லி. இப்போ வந்து காலையில் எழுந்ததுமே ஐயா பால் குடிச்சாதான் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு அந்த மாதிரி வரும் அவனுக்கு. என்னன்னு தெரியல, அதிசயமா என் பிள்ளை இன்னைக்கு டவுசர்லாம் போட்டிருக்கான் அழகி. என்னடி தருங்க டேப்ல என்ன பார்க்குறீங்கம்மா? சரி ஓகே ஓகே பால் குடிக்கணும். காலை சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு இப்ப காலையில கிளம்புறதுனால எங்க அண்ணன் பூரி வாங்க போயிருக்காங்க எல்லாத்துக்குமே. எல்லாருமே காலையில அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம். எங்க போறோம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. எல்லார் லைஃப்லயுமே இது வந்து நடக்கும். என்ன லட்சுமா, எல்லாருமே இந்த ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவீங்க. எல்லாரும் இதை கண்டிப்பா எல்லா ஃபேமிலியுமே இதை பார்க்காத ஆள் இருக்காது. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் எதுக்கு போறோம் அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்ல போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எங்களுக்கு. என்னடா ரொம்ப எப்படி இருக்குது இல்லை, புது இடமா இருக்குது. அதனால் தெரியல. நேற்று கண்ணை போய் பார்த்துட்டோம்னா நல்லா இருக்குண்ணா. ஸோ அப்போ இப்போ எல்லாருமே ஃபேமிலியாக போய் பார்க்க போகிறோம். நமக்குமே பார்க்குற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் போகிறோம். தூங்கி எழுந்திச்சா தம்பி, எழுந்திச்சு ஒரு 1/2 hour இருக்கும். தர்ஷா பாப்பாவை நான் வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டேனே. பாப்பா வேற ஒருத்தவங்கள்ட்ட நான் கொடுத்துட்டேன்டா. ஹாய் இப்பதான் சொல்றேன். ஹாய் ஹாய் சொல்லு. டாடி சொல்லு. சாப்பிட்டீங்களான்னு கேளு. பாப்பா எங்க இருக்குன்னு சொல்லு. நீ சொல்லு அவங்க கிட்ட. பாப்பா எங்க இருக்கு? எத்தனை பாப்பா இருக்கு? ஒன்னு தான் சொல்றேன். 3 ஒன்னு என்ன இப்ப கையில? அது ஒன்ன கை வச்சிட்டு 3ம்பா. அங்க பாரு, எல்லாரும் உன்னைய வீடியோ போட்டு எல்லாரும் வந்து பாத்துட்டாங்களா? ஒன்னேதான் சார் கேக்குறாங்க எல்லாரும். நீதான் அவங்க தங்க பிள்ளையாமே. எல்லாரும் தங்க பிள்ளைங்க. ஒண்ணு யாரு? எப்படி இருக்கும் பாப்பா? சரி பாப்பா பிறந்துருச்சு. யாரு வாங்குவா? லட்சிட்ட கொடுக்கவா? ஐயோ தூக்கிக்கிட்டா. என்ன பண்ணுவ நீ? முத்தம் கொடுக்கீங்களா? கொஞ்சம் எப்படி கொஞ்சுவ? சவுண்டா கொஞ்சி வீடியோல செல்ல குட்டி பட்டு குட்டி அப்படி கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணாதான் நல்லா பண்ணுவோம். இது வந்து சும்மா வந்து நான் அந்த டயத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டயத்தில் சொன்னோம்ல, அதை வச்சுட்டு இப்போ வரைக்கும் டெய்லி சாமி கும்பிட்டாலும் பாப்பா குடு சாமி, 3 பாப்பா குடு அப்படின்னு கேட்பான். தித்து இருந்துச்சுடா. என்ன பண்றான்டா தித்து? என்ன சாப்பிட்றாரு? வடை. யார் விட்டுறா? கிளம்பியாச்சு. தாங்க போலாமா? போலாம். ஓகேவா? அழகா இருக்கேனா? மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்ல? மாப்பிள்ளைக்கு பிடிக்கும். மாப்பிள்ளைக்கு பிடிக்காதா? பிடிக்கும். அவருக்கு 60 வயசு மாப்பிள்ள, நீ 20 வயசு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்க மாட்டாரு. 24 வயசு. 24 வயசு. அதான் 25 வயசு ஆக போகுது. வர 8வது மாசம் 11ஆம் தேதி வந்தான். சரி இப்போ எங்க போறோம்? அதான் ஒரு இடத்துக்கு போறோம். எங்க போறோம் சொல்லு. இதுல என்ன இருக்கு? எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகம் பாக்குறது போறோம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். காலையிலே கிளம்பிட்ட, மணி 10 தான் ஆகுது. இப்பதான் சாப்பிட்டோம், வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு மாற்றம் லைஃப்ல. திடீர்னு எங்க அண்ணன் போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்தான். எங்க அண்ணனுக்கு போய் பார்த்துட்டு வந்தான். ஈவினிங்கு போய் பார்த்துட்டு வந்துட்டு சூப்பரா பார்க்காங்க. அவன் எதுவுமே சொல்லாம எங்க ஃபேமிலி பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்களா அவங்க. சரி அதனால ஓகே நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன் ஜாதகம் தம்பி ஜாதகம் 2 தான் இருக்குது. லட்சோட ஜாதகம் கீழமங்கலத்தில் இருக்குது. அடுத்த வாட்டி போயிட்டு வரும்போது லட்சோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அதான் இன்னும் வாங்கலை. லட்சோட ஜாதகம் தான் இன்னும் வாங்கலை நம்ம. ஸோ அதனால் அடுத்த வாட்டி கீழமங்கலம் போகும்போது வேலன் பர்த்டேக்கு தான் போவோம்.
வேலன் பர்த்டேக்கே தம்பி ஸ்கூல் திறந்துட்டா எப்படின்னு தெரியல, போகிறோமா என்னன்னே தெரியல. வேலன் பர்த்டேக்கு நாங்கள் அப்படின்னு தெரியல, அப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுலாம் பார்க்கலாம். ஸோ அதனால் இப்போ ஜாதகம் பார்க்க தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டு சொல்கிறோம். எந்த இடத்துக்குலாம் பார்க்க போகிறோங்கிறதெல்லாம் விலாவரியாக நம்ம வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? கடைசியில் நாங்கள் கூட்டமாக இருக்கும். ஆமாம், வந்து ஜாதகம் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஜாதகம்லாம் பார்த்தாச்சு, எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறோம். என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறோம். என்ன தர்ஷா, எனக்கு ரொம்ப தண்ணி தவிக்கி, அம்மாவுக்கு ஜூஸ் வேணும். ஐந்தருவியா ஜூஸு போகிற வழியில் அப்படியே வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போகணும். குடிக்கலாம் நிற்கும் எல்லாரும். ஸோ இப்போ தான் வீட்டுக்கே வந்தோம், ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஜாதகம் போய் பார்த்தோம். எங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஆசாத் நகர் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நகராட்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோசிய நிலையத்தில் தான், இரும்பு கடை பக்கத்தில் ஒரு தீயணைப்பு நிலையம் பக்கத்தில் தீயணைப்பு நிலையம் பக்கத்தில் இரும்பு கடை இருக்கும். அது பக்கத்தில் தான் நம்ம ஜோசியை பார்த்தோம். அவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க. ஸோ பார்த்ததுமே நல்லா சொன்னாங்க. உண்மையிலேயே ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா நாங்கள் எதுவுமே சொல்லலை, எங்களை முன்னாடினா தெரியுமானே தெரியாது எங்களுக்கு. நாங்கள் போய் தர்ஷன் ஜாதகம் தான் பார்த்தோம். தர்ஷனோட ஜாதகத்தை கொடுத்தோம், பார்த்து பஞ்சாங்கம் பார்த்தாங்க. அவங்க பஞ்சாங்கம் தான் பார்த்து சொன்னாங்க. எல்லாம் பார்த்து எல்லாமே சொன்னாங்க, கரெக்டாக சொன்னாங்க. எல்லாமே கரெக்டாக எங்கள் லைஃப்பில் நடந்தது. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கார் வாங்கியிருப்பீங்க, பைக்கு வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு செல்வாக்கம் வந்திருக்கும் எல்லாருக்கும். இவன் ஜாதகத்துக்கு நேரம் வந்து வீடு கட்டி இருந்திருக்கணும், இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கணும், இவங்க பெரியப்பா வீடு கட்டியிருக்கணும், இவங்க அத்தைக்கு இப்போ மனம் அமைஞ்சிருக்கணும், எல்லாமே கரெக்டாக சொன்னார். இவன் ஜாதகத்துக்கு வந்து அப்படி எப்படி இப்படி 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 என்னென்ன சொல்லணுமோ கரெக்டாக எல்லாம் பார்த்துட்டு ஒரு திருப்திக்கு போய் பார்த்தோம். மனம் திருப்தியாக போயிட்டு இது எந்த அளவுக்கு உண்மை என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து பார்ப்போம், எங்களுக்கு வந்து சொன்னது வந்து உண்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ குலதெய்வ கோயில் தான் போய் சாமி கும்பிடுங்கன்னு இருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே சென்ட்ரிங்லாம் போட்டதுக்கு அப்புறம் மேலே சென்ட்ரிங் 6ஆம் தேதி தானே போடுறாங்க. மேலே சென்ட்ரிங் போட்டதுக்கு அப்புறம் திரும்ப இங்கே வந்து கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு பொங்க வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த 6 மாதம் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அது எல்லாமே அடுத்து நாங்கள் அந்த மாதிரி சொன்னோம். குலதெய்வ கோயிலுக்கு 1 வருஷம் போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. தேங்காய் பழம் தான் உடைக்க கூடாது, கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிடலாம். நம்ம ஒரு 6 மாதம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால முடிச்சுட்டு போனால் கரெக்டாக இருக்கணும் ஒரு ஐடியா பண்ணியாச்சு. கண்டிப்பாக குலதெய்வம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் இவங்களை வந்து ஆஞ்சநேயர் கோயில் போக சொன்னாங்க. அப்புறம் எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க. அப்புறம் குலதெய்வத்தோட அருள் வந்து இல்லையா இப்போ கோயிலுக்கு போய் பல மாதம் ஆச்சு, அதனால இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக பொங்க வைக்கணும் ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே அடுத்த மாதத்துலேருந்து ஒன்றா செஞ்சுருவோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். இப்போதைக்கு இது மன திருப்திக்கு போய் பார்த்துட்டு வந்துருக்கோம். உண்மையிலேயே மன திருப்தியாக இருக்குது. ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குங்கிறத ஒரு மாற்றம் இருக்கும் போது அது என்ன நடக்குது திடீர்னுங்கும் போது சரி ஓகே நம்ம என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தா அது உண்மையிலேயே அப்படியே தான் இருக்குது. சரி ரைட்டு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டோம் 2 பேருமே. அதனால் இனிமே வர ஒவ்வொரு இதுவுமே பார்த்து கரெக்டாக பார்த்து பண்ணணுங்கிற ஒரு முடிவு மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ அது நல்லபடியாக நடக்கும். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்ட இந்த ஜுவல் செட்டு அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி காட்டு. இந்த ஜுவல் செட் இப்போதைக்கு நம்ம கிட்ட அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸ்டாக் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண திருப்பி மொத்தமாக ஆர்டர் போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஆளுக்கா இனிமேல் எல்லாமே ரெடி பண்ணி அடுத்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இப்போதைக்கு ஒரு 10 ஸ்டாக் இருக்குன்னா அந்த 10 பேர் ஆர்டர் போட்டவங்களுக்கு தான் நம்ம டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இந்த ஜுவல் செட் வந்து நான் போட்ட எந்த ஜுவல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினாலே போதும், உங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துடலாம் கம்மியான ப்ரைஸு. அண்ட் இந்த ஜுவல் தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. என்ன ஜுவல்னு தெரியுதுல? தெரியும். அந்த ஜுவல் தான் நிறைய பேர். வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வீட்டில் போய் சாப்பிட போகிற மணி வந்து 2 மணி ஆக போகுது. ஸோ கீழே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வரோம். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுடு. இதனால கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடித்தோம், வயிறு ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்ற ஐடியா இல்லை. வேணா பார்ப்போம் எப்படி. எனக்கு வந்து தண்ணி தான் குடிக்கணும். நிச்சயமா என்ன பண்ணுற இதுங்க, ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் மறைச்சிக்கிறேன். அதான் கையை வச்சு மறைச்சிருக்கோங்க. ஓகே, என்ன பண்ணுறீங்க? கொரியர் வச்சுட்டியா? ஃப்ளவர் தான்
நீ எனக்கு ஒரு ஃப்ளவர் தாடா. என்ன இருக்கு? 1 மீட்டர். 300 காசு கொடு. 1 மீட்டரா? 500 ஏய் பல்ல உடைச்சிடுறேன். பொண்டாட்டிக்குமேடா. 1000 பொண்டாட்டிக்குமே வா. 1500 உனக்குலாம். இந்த ஒரு பூத்தா 3/4 மீட்டர் அது பேரு. சரி அது ஒண்ணுதா. சரிங்களா? இந்த பாஸ்ல எங்க போகுது தெரியுமா? யூகே போகுது. நம்பர் மாதிரி பின் நம்பர் 28. எங்க எதுல போட டிடி? இதுல போஸ்ட் ஆயிடுச்சு. பேருதா? லேட்டா போகும், கொஞ்சம் லேட் ஆகும். 1 வாரம் ஆகும். வந்து நர்சன் வந்து வெளியில் விளையாடுவான். அந்த அப்பாவும் லட்சு வந்து வெளியில் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டாங்க காரில் 2 பேரும். என்ன அந்த பொண்ணு இன்னும் வரல. பாடகி. இப்பதான் நானும் வந்தேன். மாமாவை கொண்டு போயிட்டு ஃபங்க்ஷன் பண்ற இடத்துல விட்டுட்டு இப்பதான் பாடகர் தர்ஷனும் குளிச்சோம். ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, ஒரு பொண்ணு பாடகரா அவங்க வந்தாங்க. கோயில் சங்கரங்கோயிலேருந்து இங்கே வந்தேன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி ஏற்றிட்டு போய் விட்டுட்டு இப்போ தான் வந்தேன். இப்போ வந்து தர்ஷன் வந்து என்னைய விட்டுட்டு குளிச்சான். எப்போது என் கூட குளிப்பாங்க, இப்போ வந்து அருள்மொழியோட குளிக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் குளிப்பாங்க. தான் குளிப்பான். அது அப்படி கிடையாது. நான் தான் குளிப்பாட்டுவேன். நல்லா சோப் போட்டு இவன் வந்து விளையாட விட மாட்டேன். நான் அவனை விளையாட விட்டு சோப்பு போட்டு அப்படி குளிப்பான். அவங்க அந்த சார் வந்து குளிச்சுட்டு கீழே போயிருக்காருல. கீழே எதுக்கு போயிருக்காருன்னா டேபை வச்சு பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. இல்லை பக்கத்து பாப்பா வேற அந்த போயிட்டா. அப்போ போயிட்டா இவன் மட்டும் விளாண்டுட்டு இருக்கான். இன்னும் தூக்கம் வந்துருச்சு ஐயாக்கு. இன்னும் தூங்காமல் இருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. நான் இப்போ தான் போய் மாவும் வாங்கிட்டு வந்தேன். மாமா அப்படியே வாங்கி காரில் கொடுத்து விட்டாரு. நான் அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். நைட்டு வந்து தோசை. ஸோ தோசை சாப்பிடுமா என்ன சாப்பிடணும்னு தெரியல. என்ன சாப்பிடுவேன்? ஏதாவது சாப்பிடுவேன். தோசையில் என்ன பண்ணி கொடுப்பீங்க? இட்லி தோசை. வேறு என்ன பண்ண முடியும்? வேறு எதுவும் பண்ண முடியாது. அப்படி பார்ப்பேன். சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நான் எதனாலும் சாப்பிட்ருவேன். உனக்கு என்ன வேணும்? ஸோ நான் இதான் ரெடி பண்ணிவிட்டு என்ன வேணும் சொல்லுன்னு கேட்குறேன். ரெடி பண்ணுறேங்கிறேன். இல்லை அதான் நீ சொன்னா அதை போய் ரெடி பண்ணலாம்ல, அதுக்கு சொல்கிறேன். சரி அதை பார்த்துட்டு என்ன நாங்கள் அடுத்து சொல்கிறோம். ஸோ நீங்கள் 1 டே ஃபுல்லாகவே நாங்கள் எடுத்துருக்கோம் வீடியோ. எங்களுக்கு தெரிஞ்சதை ஓரளவுக்கு எடுத்துருக்கோம். மேடத்துக்கு தலைவலி ரொம்ப என்னமோ சாயங்காலம் நைட்டு 9 மணி ஆகுது. 9:02 ஆகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐயோ உங்க அப்பா வீடியோ மட்டும்தான் பாப்பியா? என்ன பண்ணிருக்கு அப்பா? அப்பா என்ன பண்ணுது? யார? என்னைய தானே? உன்னைய பண்ணல பத்தியா? உன் போட்டோ போடுறேன். அப்பா என்ன இப்ப எல்லாமே நம்மளால உனக்கு போட்டு தரேன். அருளா இருக்கு. ஆமா அருள் தான் இருக்கு. அருள் தான் இருக்காது. ஆமா இந்த அருள் தான். இந்த அருள் தான்டா. சிரிச்சிருக்கேன் அம்மா. இந்த மாதிரி சாயங்காலம் நைட்டு ரொம்ப நாள் வச்சுல நைட்லாம் வீடியோ எடுத்து என்னம்மா இப்படிதான் எங்க காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் ஒரு அன்பாக்சிங் வீடியோட. அந்த காலத்துல ப்ரமோஷன் அவ்வளோ வந்துச்சு அம்மாக்கு. அவங்க போட்டேன். இது வந்து நீ ஒரு சின்ன பிள்ளை வீட்டில் இருந்தோம் அப்போது. அது வீட்டில் இருந்தோம். இங்கே பாரு. வேற என்ன வீடியோ பார்க்க போறோம்? அவன் பேசிட்டே தான் இருப்பான். வீடியோ முடிச்சிருவோம். மரல் இது அப்பாடா. ஊட்டி அப்போ இருக்கிற வயிறு கூட இப்போ கம்மியாக இருக்குது. பரவாயில்ல. அப்போ பீர் அடிச்சு இப்போ பீர் அடிக்கிறேன். ஆமாம்மா வாயில்தான். யாருமா? அது வந்து இது யாரு? அருள் இருக்கேன். அருள் பக்கத்துல யாரு இருக்கா? ஏய் தெரியலையா? இது யாரு? இது யாரு? மணி வந்து 10:30. ஏங்க லைட் ஆன் பண்ணி எங்கள் ஃபேஸை காட்டுறேன். 10:30 மணிக்கு என்னடா பண்ணுறீங்க கேட்டால் வெளியில் உட்காந்துருக்கும். இப்போயே இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் உட்காந்துப்போம் எல்லாருமே. அப்பா வந்து வெளியே போயிட்டாங்க. அண்ணனும் அண்ணியும் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்குன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயில் கூட. அதனால் போயிட்டாங்க. எல்லாருமே வெளியே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம். தர்ஷன் வந்து உள்ளே உட்காந்து டேப் பார்த்துட்டு இருக்கான். இங்கே கொஞ்சம் நைட்டு கூலிங்காக இருக்கும். நம்ம தென்காசி சூப்பராக இருக்கும் நைட்டு. அதில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 10:30 போய் அப்பா வந்து லெச்சு வந்து கூப்பிட போனேன். எந்த ஊர்? அச்சம்புத்தூர். ஸோ இன்னைக்கு தான் விடிய வந்து நம்ம வீடியோ எடுக்கும். வீடியோ வந்து நிறைய இதான் 1 டே vlog. டே இன் மை லைஃப் வந்து இதுதான்.
இப்போ வந்து நான் கூப்பிட்டு வந்தாக்க மேலே ஏறி கேம் தான் விளாடுவோம், 2 பேரும் கேம் தான் விளாடுவோம். அப்புறம் தூங்கும் போது தூங்கிடுவோம், அவ்வளோதான். ஸோ நைட் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டா பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ வந்து வரப்போகுது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நிறைய பேர் எனக்கு இப்போயுமே நான் மெசேஜ் வந்து ஒரு 2 அக்கா 2 பேர் சிஸ்டர்லாம் எனக்கு பண்ணி இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு பர்டிகுலராக சொன்னீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் கன்ஃபார்ம் போட தான் போகிறோம். என்ன ஏதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலுமே நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். ஸோ அடுத்த வீடியோஸ் நான் உங்களுடைய எல்லையை கப்பல் பாய்.